நண்பா, ஒரே ஒருக்கா ட்ரை பண்ணி பாறேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல. இத சாப்பிட்டு பாரு. சோ என்ஜாயபிள். இப்படித்தான் ஒவ்வொரு பாவமும் நமக்குள்ளே வருகிறது. இந்த நாளிலே பாவத்தின் குண நலன்கள் என்ன என்பதை நாம பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சின். பைபிள்ல அதை பற்றி நிறையவே சொல்லி இருக்குது. ஆனால் இந்த உலகத்துல எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு மகாராஜா சாலோமோன். அவரை ஒரு ஞானியாகவும் பைபிள் சொல்லுகிறது. அவர் இந்த பாவத்தின் குணநலன்களை எப்படி சொல்லி இருக்கிறார் என்பதை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 30 35 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே மதுபானம் மனிதனை எப்படி ஆளுகை செய்கிறது என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மதுபானத்தை ஒரு பாவத்திற்கு எடுத்துக்காட்டாக வைத்து பாவத்தின் குணநலன்களை நம்ம இங்கு பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன் 31வது வசனத்திலே, மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. மதுபானம் கப்ல ஊத்தும் போது அது ரொம்ப அட்ராக்டிவா அதோட கலர் இருக்குமா. சின் இஸ் வெரி அட்ராக்டிவ். அதை பார்த்தா இன்னும் பார்க்கணும்னு தோணும். அது எனக்கு அவசியம் இல்லை, ஆனால் அதை பார்க்கும் போதே எனக்கு ஒரு இன்பம் வருகிறது. அது என் அருகே வாயின்றி என்னை அழைக்கிறது. நான் அப்படியே அதன் அருகே செல்கிறேன். அதை நான் என்ன செய்யறேன்? விழுங்குகிறேன். அது என்னை விழுங்குகிறது. முதலிலே இந்த மதுபானம் எப்படி பாத்திரத்திலே பளபளப்பாய் அழகாக இருக்கிறதோ அது போலத்தான் ஒவ்வொரு பாவமும் பார்க்கும்போது அழகாக கவர்ச்சியாக நம்மை மயக்கி இழுப்பதாக இருக்கும். நண்பர்கள் இலவசமாக தருவார்கள். ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பாரு, ஒருக்கா ட்ரை பண்ணி பாரு, யூ வில் என்ஜாய். அந்த மாதிரி சொல்லுவாங்க. இரண்டாவதாக, இந்த பாவம் செய்யும் போது இன்பமாக இருக்கும். பாவம் அழகாக இருக்கும், பாவம் செய்யும் போது இன்பமாக இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டோம்னா அது நம்ம குடிக்கிறோம்ல, குடிப்பதும் அந்த மதுபானத்தை குடிப்பதும் இன்பமான அனுபவம் தான். எனவேதான் எல்லாரும் அதை குடிக்கிறதுக்காக ஓடுகிறார்கள். எல்லாவித பாவமும் செய்யும் போது மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாளிலே நான் படிக்க வேண்டும், நாளைக்கு எனக்கு தேர்வு இருக்கிறது, ஆனால் படிப்பது எனக்கு இன்பம் இல்லை. அதே வேளையிலே ஒரு வீடியோ கேம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன், இந்த வீடியோ கேம் விளையாடி முடிச்சு என் மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ண போறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறம் நான் படிப்பேன் அப்படின்னு டிசைட் பண்றேன். ஆனா நான் வீடியோ கேம் எத்தனை மணிக்கு விளையாடி முடிப்பேன்? விடிய காலம் 2 மணிக்கு முடிப்பேன். அப்புறம் என்னால என்ன செய்ய முடியாது? படிக்க முடியாது. ஆக படிப்பது எனக்கு நல்லது, ஆனால் அது எனக்கு இன்பமாக இல்லை. பாவம் எனக்கு தேவையற்றது. அந்த பாவம் செய்யும் போது எனக்கு இன்பமாக இருக்கிறது. மூன்றாவதாக என்ன நடக்கும் என்றால் 32வது வசனம் சொல்லுகிறது, முடிவில் அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உள்ளம் தாறுமாறானவைகளை சிந்திக்கும். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் கவர்ச்சியாக இருக்கும், செய்யும் போது இன்பமாக இருக்கும், ஆனால் பின்பு அது உன்னை பாதிக்கும், உன்னை குற்ற உணர்வால் உன்னை கொல்லும். அது தரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை உன்னை மீண்டும் மீண்டும் அந்த பாவத்திற்குள்ளே உன்னை இழுத்துக் கொண்டே இருக்கும். எவ்வளவு தூரம் நீ அதற்குள் இருந்து வெளியே வர வேண்டும் என்று துடிக்கிறாயோ அவ்வளவு தூரம் மீண்டும் அதற்குள்ளே மூழ்கிக் கொண்டே இருப்பாய். அதுதான் அந்த பாவத்தின் முக்கிய குணம். இந்த உலக வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தேடித்தான் எல்லோரும் ஓடுகிறார்கள். ஆனால் நலமான நல்ல இன்பமான காரியங்கள் அனைத்துமே ப்ரீபெய்ட், அதாவது
மகிழ்வு, இந்த உலகத்தில் மகிழ்ச்சி என்பது ஒரு பாடு இல்லாமல், இந்த உலகத்திலே நம் சரீரத்திலே கஷ்டப்படாமல் அந்த மகிழ்ச்சியை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. நல்ல மகிழ்ச்சி, அதாவது லெஜிட்டிமேட் பிளஷர் இஸ் ஃபிக்ஸ்ட் வித் பெயின். அதாவது நான் கஷ்டப்பட்டா எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி நிலையான மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நான் இந்த பாவம் செய்யும் போதே எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி என்னை நிலையான ஒரு பெயினுக்குள்ளால, அதாவது ஒரு துக்கத்திற்கு உள்ளே, துன்பத்திற்கு உள்ளே என்னை இழுத்து செல்லுகிறது. அது என் சரீரத்தையும் என் சிந்தனையையும் அடிமைப்படுத்தி விடுகிறது. நான் என்னை இழந்து மதிமயங்கி விடுகிறேன். எனக்கு நானே பிரயோஜனமற்றவனாக மாறிவிடுகிறேன். இந்த பாவத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாவம் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக் இஸ் நாட் அ சின் என்று சொல்லுவார்கள். திரும்பி திரும்பி அது உன்னை பார்க்க சொல்லும். கிட்டே அது உன்னை கவர்ந்து இழுத்து அதன் அண்டை உன்னை அழைத்து செல்லும். அது உன்னை விழுங்கும். இன்பமாக இருக்கும் உனக்கு. ஆனால் விழுங்கிய பின்னர் நீ உன்னை இழந்து போவாய். உன்னை சார்ந்தவர்களும் உன்னை இழந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட பாவத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.